கேட்டுக்கொண்டிருப்பது டாப் அலைவரிசையினூடாகவும் தமிழ் முரசம் .com எனும் இணையதளத்தினூடாகவும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நோர்வேயின் முதன்மை தமிழ் வானொலி தமிழ் முரசத்தின் ஞாயிறு மதிய நேர ஒலிபரப்பு. சந்தி வணக்கம் நேர்களே, இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அண்மையில் பாரிஸ் நகரத்தில் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற திரைப்படமான பரவாதி திரைப்படமானது வருகின்ற 14ஆம் திகதி ஃப்ரோக்னர் குல்ச்சர் ஹியூஸில் 2 காட்சிகளாக, முதலாவது காட்சி மாலை 4 மணிக்கும் 2வது காட்சி மாலை 6 மணிக்குமாக திரையிடப்பட உள்ளது. அந்த வகையில் இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் பிரமுகர் எருக்கலம்பூ, கள்ளிச்சாரி, முள்ளம் தண்டுகள் போன்ற குறும்படங்களையும் ஏனைய ஏனை மற்றும் பரவாதி ஆகிய முழு நீள திரைப்படங்களையும் இயக்கிய இயக்குனர் மற்றும் நடிகர் திரு அஜந்தன். அந்த வகையில் இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியில் வைபர் தொலைபேசியூடாக பிரான்ஸ் நாட்டிலிருந்து இணைந்திருக்கும் திரு அஜந்தன் அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம், நான் அஜந்தன். வணக்கம். உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாமா? என்னுடைய பேர் அஜந்தன். நான் இலங்கையில் மருதங்கனிய பிரபலமாகவும் தற்சமயம் இப்போ பிரான்ஸ்லையும் வாழ்ந்துட்டுருக்கிறேன். சிறு வயசுலேருந்து நாடகம், கவிதை, கட்டுரை, கதைகள் போன்றவற்றில் ஈடுபாடு எனக்கு அதிகமாக இருந்தது. அதை தொடர்ந்து புலம்பெயர் தேசங்களுக்கு திரைத்துறை சார்ந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக பயணித்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் தான் இப்போ இந்த பரவாதி திரைப்படம் இப்போ இறுதியாக என்னோட இயக்குனராயும் நடிகராயும் பங்கு பெற்று கடமையாற்றி எடுத்த படம் தான் பரவாதி. தங்களுடைய முழு நேர தொழிலாக இதை செய்கின்றீர்களா அல்லது பகுதி நேரமாக செய்கின்றீர்களா? இல்லை, இது என்னுடைய ஒரு பகுதி நேர ஒரு விஷயமா தான் நான் செய்கிறேன். சொன்னா இன்னும் எங்களுக்கு அந்த எங்களோட சினிமாக்கான வர்த்தக சினிமா இன்னும் சரியான வராததால எங்களுக்கு இன்னும் அதன் மூலமான லாபங்கள் எங்களுக்கு கிடைக்கப்படாத பட்சத்துல நாங்கள் இதுவரைக்கும் அது சார்ந்த இலக்க நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு பகுதி நேரமாக தான் இப்போ எங்களால் செய்யக்கூடியதா இருக்கு. நிச்சயமாக எங்களுக்கும் அந்த வகையில் அது தெரியும். ஈழ சினிமாக்குரிய வரவேற்பு எங்களுடைய மக்களிடமிருந்தும் அல்லட்டி தொழில்நுட்ப குறைகளாலோ ஏதோ ஒரு இதால் மக்களிடமிருந்து ஒழுங்கான ஒரு வரவேற்பு இன்னும் கிடைக்கவில்லை, இல்லையா? கண்டிப்பாக. ஆனால் இப்போ எங்களுக்கு தொழில்நுட்ப ரீதியான வளர்ச்சி என்றது எங்களுக்கு அயல்நாட்டு சினிமா நாங்கள் இப்போ ஒப்பீடு செய்யறது இந்திய சினிமா தான். தொழில்நுட்ப ரீதியா நல்லா நாங்கள் வளர்ந்துருக்கிறோம். ஆனா எங்களோட சினிமாக்களை மக்கள் இன்னும் அங்கீகரிச்சு அவங்களுக்கான ஒரு ஃபேவரிசமான ஒரு கதாநாயகன், ஒரு இயக்குனர் அந்த அந்த கேட்டகரிக்கு நாங்கள் இன்னும் வரையில் நினைக்கணும். அந்த இலக்கு அடையிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் நாங்கள் அதுக்கு போராட வேண்டியிருக்கோம். ஆனா தரம் என்று பார்க்கும்போது சினிமா எங்களோட நல்ல நிலைக்கு வந்திருக்குது. மக்கள் மத்தியில நல்ல கதைகளை, நல்ல நடிகர்களுடைய நடிப்புகள் என்ற விஷயம் மக்களுக்கு போய் சேர்ந்து எங்களை மக்கள் இப்ப ஆதரிக்க வலிக்கிறார்களோ அது வரைக்கும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் அதை நோக்கி பயணிக்க வேண்டியிருக்கு. நிச்சயமாக. அந்த வகையில் அடுத்ததாக உங்களிடம் ஒரு முதலாவது கேள்வியுடன் ஆரம்பிக்கலாம். பரவாதி இந்த தலைப்பின் நோக்கம் அல்லது இந்த தலைப்பு உங்களுக்கு எவ்வாறு கிடைச்சது, இந்த அனுபவத்தில் கிடைச்சது? என்னென்னா பரவாதி என்ற சொல்லு நாங்கள் கேள்விப்பட இல்லை. அதாவது நாங்கள் எங்களோட ஊரில் சொல்கிற ஒரு பழக்க இது இருக்கிறது, பரதி என்று சொல்கிறோம். நாங்கள் அந்த அவசரத்தில் இருக்கிறாங்களா பரதி பட்டு கொண்டிருக்கிறன்ற மாதிரி அந்த சொல்லின் ஒரு இதில் இருந்து வந்ததா, இல்லாட்டி அதுக்கு கிட்டத்தட்ட அதனுடைய அர்த்தம் இருக்கின்றதா அல்லது வேறு அர்த்தமா? கண்டிப்பா அதுதான் அந்த அர்த்தம். சொன்னா வட்டார சொல்லு பராதி என்றது எங்களோட வடக்கு மாகாணத்துல நாங்க பராதி என்று பாவிப்போம். அது கிழக்கு மாகாணத்துல மட்டக்களப்பு பிரதேசங்கள்ல பரவாதி என்று சொல்லுவோம். ஆனா அதே சமயத்துல தமிழ் இலக்கண அகராதிகளையும் பார்த்தோம்னு சொன்னா பரவாதி என்ற வார்த்தை தான் சரியான சொல்லு. பராதி நாங்க மருவி அது பராதி என்று பாவிக்கிறோம். ஆனா பரவாதி என்றதான் அது சரியான சொல்லு. அதுக்கான அர்த்தம் நீங்க சொன்ன மாதிரிதான் அவசரப்படுறவன், அந்தரப்பட்டவன், கெடுப்பிடிச்சவன், அதுதான் அதுக்கான பொருளா இருக்குது. ஸோ இந்த தலைப்பு இந்த திரைப்படத்துக்கு ஒரு பொருத்தமா இருக்கும் என்ற ஒரு கருத்துல கொண்டு, மற்றது எங்களுடைய நிறைய பழம் சொற்கள் எங்களுக்கு நிறைய பேருக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு வெளியில தெரியாது. ஸோ அதாலதான் இந்த தலைப்பை வச்ச
அடுத்த தலைமுறைக்கு எங்கட சொற்கள் போய் சேரும் என்ற ஒரு எண்ணத்தோடையும் நிச்சயமா. இந்த கதைக்கும் அதை பொருத்தமா இருந்ததால அதை வச்சினேன். அந்த தலைப்பு மற்றது அல்லது வந்து அந்த திரைப்பட உருவாக்கத்தின் ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை சொல்ல முடியுமா? கண்டிப்பா. என்னன்னு சொன்னா அந்த பரவாதி திரைப்படம்ன்றது ஒரு திருகோணமலை மட்டக்களப்புக்கும் எல்லா பகுதிக்குள்ளே இருக்கிற ஒரு கல்லறுப்புன்னு சொல்லி ஒரு ஒடுக்கப்பட்ட கிராமம், அது காட்டு பகுதிக்குள்ள அந்த கிராமம் இருக்குது. அந்த கிராமத்து மக்களுடைய வாழ்வாதாரம் என்னன்னு சொன்னா அவங்க காட்டுல பழங்களை பிடிக்கொண்டு வந்து ரோட்ல நின்று பிள்ளைகளோட நின்று அதை விற்கிறது. அப்ப 2019 நான் அந்த இடத்தால கடந்து போய்க்கல அந்த ஒரு சம்பவங்கள் சிலவற்றினுடைய பாதிப்பு தான் இந்த பரவாதி திரைப்படம் உருவாக காரணமானது. பிறகு அவங்க சார்ந்து தேடி அவங்களுடைய வாழ்வியல், அவங்களுடைய அந்த அவங்களுடைய அவங்களே இப்படி ஒதுக்கப்பட்டு போயிருக்கிறாங்க இந்த விஷயங்கள், அந்த அவங்க தனிமைப்படுத்தப்பட்டதுக்கான அரசியல் காரணிகள் என்ன, சூழல் காரணிகள் என்ற விஷயங்கள் நிறைய தேடும் போதுதான் அவங்க சார்ந்த ஒரு கட்டாயம் அது ஒரு படைப்பா வெளியில கொண்டு வரணும் என்ற ஒரு எண்ணத்துக்கு நான் தள்ளப்பட்டான். அப்ப ப்ரொடியூசர் ரீஹன் வந்து ஒரு திரைப்படம் செய்வோம் என்று நான் இந்த விஷயத்த முன் வச்சினேன். இப்படி ஒரு கதைக்களம், இப்படி ஒரு இடம் இருக்குது, அதை செய்வோமான்னு. அவரும் அதுக்கு சம்மதிச்சு அதை செய்யுங்கன்னு சொல்லி சொன்னது. அவரும் ஒரு காரணம் இந்த படம் வெளியில வர்றதுக்கு. ஸோ அவருடைய நல்லெண்ணமும் சேர்ந்துதான் இந்த படைப்பை நாங்கள் வெளியில கொண்டு நாங்கள். இந்த படம் உருவாக்கம் வந்து நிறைய சவால்களை சந்திச்சது. ஆனா நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். நிச்சயமாக அந்த வகையில் தயாரிப்பாளர்களுக்கு என்னென்னா இந்தியா சினிமாவோடு நாங்கள் ஒப்பிட முடியாது என்று முதலே கதைச்சினாங்கள். அந்த வகையில் இது ஒரு லாப நோக்கம் கொண்ட படமாகவும் இருக்க முடியாது. அப்போ அதனால் வந்து அவர் அந்த போட்ட காசை எடுப்பதோ அதை பெரிய அளவுக்கு எதிர்பார்க்காமல் இந்த ஒரு கதையை வெளியில் சொல்லணுமென்று சொன்ன அந்த ஒரு தயாரிப்பாளருக்கு நிச்சயமாக இதில் ஒரு நீங்கள் நிச்சயமாக நாங்களும் சேர்த்து ஒரு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் இல்லையா? கண்டிப்பாக. அதாவது இந்த படம் வந்து உங்களோட படப்பிடிப்பு வந்து அந்த கிராமத்தில் தான் இடம்பெற்றதா? அந்த கிராமமும் கிராமத்தை சூழல் புறங்கள அந்த படப்பிடிப்பு பெரும்பான்மை இடம்பெற்றது. நிச்சயமாக அந்த அதாவது அந்த படத்தின் முன்னோட்டம் நான் பார்த்தேன்னா மிகவும் ஒரு நேர்களுக்கு அந்த ஒலி வடிவில் கொஞ்சம் தாமதமாக அதை கொடுப்போம். ஆனால் அதில் பார்த்ததில் வந்து நிறைய அந்த வாழ்க்கை முறை வந்து அதை பார்க்கும்போது எங்களுக்கு தெரிந்தது. அப்போ அதால் வந்து அந்த இடங்களில் வந்து உங்களோட படப்பிடிப்புகளுக்கு நீங்கள் எவ்வளவு சவால்களை எதிர்கொண்ட நீங்கள், மற்ற அந்த மக்களின் ஒத்துழைப்பு எப்படி இருந்தது? நிச்சயமாக அவர்களுக்கு கேமரா முன் வந்த பழக்கங்களே பெரும்பாலும் இருக்காத மக்களாக இருந்திருப்பினோம் இல்லையா? கண்டிப்பாக. அப்போ அந்த சவால்கள் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது? இல்ல, அது நான் ஆரம்பத்தில் அவங்கள அணுகி இந்த இப்படி ஒரு படைப்பு செய்யணும் என்று போகும்போது நான் ஒரு வெளியாளுடைய எனக்கு கிட்ட வர இல்லை. அவங்களோட நெருங்கிட்ட பிறகு அவங்களோட சேர்ந்து அவங்களோட கொஞ்சம் பழகி பிறகு உங்களை வச்சு ஒரு படம் செய்ய போறோம்னு அந்த ஒரு அவங்கள சம்மதிக்க வைக்க எனக்கு கொஞ்சம் காலம் எடுத்தது. ஆனா சம்மதிச்சதுக்கு பிற்பாடு அவங்களோட ஒத்துழைப்பு வந்து நாங்கள் 11, 12, 1 மணி மட்டும் சாமங்கள்ல கூட வரைக்கும் நாங்கள் படப்பிடிப்பு போய் கொண்டிருக்கோம். அவ்வளவு நேரம் அது ஒரு சின்ன கிராமம், அவ்வளவு மக்களும் குழந்தைகளை கூட அளவிடாம அமைதியா இருந்து பெரிய ஒரு ஒத்துழைப்பை தந்தவங்க. அதை விட இந்த படத்துல 90% நடிகர்கள் வந்து அந்த மக்கள் தான். அப்ப அவங்கள நான் கேமராக்கு முன்னு கொண்டு வர்றதுக்கு அதுலயும் பெரிய சவால்கள் இருந்து அவங்களுக்கு நடிப்பு பயிற்சிகள் கொடுத்து அது பிறகு குரல் பதிவு அது இன்னொரு ஒரு வகையான பெரிய ஒரு சேலஞ்சா இருந்து அவங்களுக்கு எங்களோட வேற ஒரு ஊருக்கு கொண்டு வந்து அந்த ஸ்டூடியோக்குள்ள மைக்குக்கு முன்னுக்கு அவங்கள கொண்டு வந்து அந்த குரல் பதிவு செய்யறது எல்லாம் சரியான கஷ்டமாக இருந்தது. ஆனா அது அந்த படைப்பினுடைய உயிரோட்டம் அது யதார்த்தமா வரணும்ன்ற வழியா அவங்கள வச்சு செய்ய வேண்டிய ஒரு நிபந்தத்துக்கு நான் போனேன். அதுதான் அந்த படைப்புக்கான சரியான ஒரு தரத்தை தருமன்றதால நான் அவளை சவால்களை எதிர்கொண்ட நாங்கள். அதை தாண்டி அந்த கிராமத்தின் சுற்றுவட்டாரத்துல ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள நல்ல குடிநீர் இல்லை. அவங்க குடிக்கிறதாது தண்ணி நல்ல குடிநீர் இல்லை. அதை விட என்ன சொல்றது, எந்த மலை செலவுடங்களும் எந்த வசதிகளும் இல்லை. அப்ப நாங்கள் அதுக்குள்ள நின்று அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு பெரிய சிரமங்கள் இருந்தது. ஆனா அந்த சிரமங்களையும் அந்த மக்கள வாழ்வியலை பார்க்க நாங்கள் தாங்குற சிரமம் இல்லாம ஒரு சாதாரணமான ஒரு மனப்போக்கத்துக்கு போயிட்டோம் ஒரு 2 நாள். ஏன்னா அந்த மக்கள் அவ்வளவு சிரமங்களை சாதாரணமா கடந்து கொண்டதுக்கு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது அப்புறம் நாங்களும் அந்த மனநிலைக்குள்ள போனதால எங்களுக்கு அதை சாதாரணமா கடப்போம் என்ற ஒரு நம்பிக்கையுடன் தொடர்ந்து நாங்கள். நிச்சயமாக. அடுத்தது வந்து இந்த படத்துல வந்து பாடல்கள் ஏதாவது இருக்கின்றதா? ஒரு பாடல் இருக்குது. அது அந்த காட்சிக்கு தேவையான ஒரு விஷயம் தான் பாடலா இருந்தபடியா அந்த இடத்துல ஒரு பாடல்
பாடல் இருக்கு. பாடல் உருவான கதை அல்லது அந்த வரிகள் அல்லது பாடல் இசையமைப்பு சார்ந்து ஏதாவது குறிப்பிட முடியுமா? பாடல் பாடல் படம் படம் முழுமையாகவே ஜெயந்தன் விக்கின்னு சொல்லி அவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார். அவர் தான் இந்த படத்தின் இசையமைப்பாளர். அப்ப அவர்கிட்ட நான் அது பாடலுக்கான வரிகளும் நான் தான் எழுதி போட்டு அவர்கிட்ட சொன்னா, எனக்கு இந்த பாடல் எந்த ஒரு கிளாசிக்கல் என்று இல்லாமல் எங்களுடைய பாரம்பரிய இசைக்குள்ள ஏதோ ஒரு இசைக்குள்ள இந்த பாட்டை வந்து இசையமைச்சு தரணும் உண்டு. அந்த வகையில நான் எதிர்பார்த்த மாதிரியே அவங்களுடைய பாரம்பரிய காத்தவராயன் சில மெட்டுகள் அதுல நீங்க கேட்டீங்கன்னா அந்த மெட்டை உப்பு அந்த மெட்டுக்குள்ள இந்த பாட்டை வந்து இசையமைச்சு தந்தவர் நன்றா இருக்குது. நேர்களோடு சேர்ந்து அந்த பாடலை ஒரு முறை கேட்டுவிட்டு நாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். நன்றி. ஓகே. பழந்தாங்கி நின்ற பிஞ்ச பரபரப்பான் நசிச்சானோ வேறுகள் வீதி முருகனுமே புதுனம் பார்த்து நின்றானோ கால் வைத்து பசி நிரப்ப தோள் கடுக்க திரிஞ்சதுகள் கால் மேல விதியேற இடி விழுந்து துடிக்கிறதுகள் காட்டு பழம் சிதஞ்சு போச்சு பிடிச்ச கரம் மோஞ்சு போச்சு வேகத்தட பலகையல நட்டதெல்லாம் வீண் போச்சு வீட்டடுப்பு எரிய வைக்க ரொட்டு கர வந்த சனம் மொட்டுத்தன ஓட்டத்தால திக்கி விக்கி நிற்கிறீர்கள் பழந்தாங்கி நின்ற பிஞ்ச அருமையான ஒரு பாடல். அதாவது அந்த பாடலிலே கிட்டத்தட்ட அந்த கதை ஓரளவு எங்களுக்கு விளங்கிவிட்டதுன்னு சொல்ல முடியும். பழந்தாங்கி நின்ற பிஞ்சு என்று முதல் வரியே கொஞ்சம் உணர்வு பூர்வமாக இருக்கின்ற ஒரு வரியாக இருக்கிறது. அடுத்த கேள்வி வந்து பரவாதி திரைப்படம் வந்து எந்த வயது பிரிவு பார்வையாளர்களுக்கு உரிய படமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அடுத்தது அந்த நான் கேள்வி தயாரித்து வச்சுருந்தேன்னா அதில் வெறுமனே ஒரு பொழுதுபோக்கு அம்சம் இல்லாட்டி பொழுதுபோக்கு மக்களுக்கா அல்லது எல்லா வகையான மக்களுக்குமான்ற கேள்வியை நான் தயாரித்து வச்சுருந்தேன்னா நான் இந்த பாடலை கேட்டதுக்கு பின்பு நான் அந்த இரண்டு விடயங்களையும் பின்வாங்கிக் கொள்கின்றேன். ஏனென்றால் பொழுதுபோக்குன்ற வரியே தேவையில்லை. பரவாதி திரைப்படம் வந்து எந்த வயதுக்குரிய பார்வையாளருக்கு அதாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அதற்குரிய பதிலை சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும்னு நினைக்கின்றேன். நிச்சயமா அது இந்த திரைப்படம் வந்து ரெண்டு வகையா நான் அதை பார்க்கிறேன்னு நான் யோசிச்ச விஷயம் சொன்னா, இலங்கை தேசத்துக்குரிய மக்களுக்குன்னு சொன்னா அது ஒரு வகையான ஒரு அவேர்னஸ் பிலிமா இருக்கும். இது ஒரு விழிப்புணர்வுக்குரிய திரைப்படமா இருக்கும். இலங்கை தேசத்துக்குரிய மக்கள் பார்க்கறது. புலம்பெயர் தேசத்துக்குரிய மக்கள்னு சொன்னா கண்டிப்பா எங்களுடைய பிள்ளைகள் வந்து இந்த படத்தை பார்க்க வேண்டிய திரைப்படம் நான் பார்க்கிறேன்னு சொன்னா, எங்களுடைய அதே சமூகம், எங்களுடைய அதே இனம் எங்களோட தேசத்துல வந்து இப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளேயும் சிக்கி போயிருக்கிறார்கள். எங்களோட இங்கத்தை பிள்ளைகள் வந்து புலம்பெயர் தேசத்துல உள்ள பிள்ளைகள் இந்த படம் மூலம் பார்த்து எங்களோட பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்கன்ற விஷயத்த இங்க உள்ள பிள்ளைகள் அறிஞ்சு கொள்ளணும்ன்றது என்னுடைய ஒரு இயக்குனரா நான் எதிர்பார்க்கிறது. எங்களுடைய இங்கத்தை பிள்ளைகள் வந்து இந்த படங்களை வந்து கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்லி. அப்ப பெரும்பான்மை வந்து நான் எல்லாருக்குமே சொல்றது, புலம்பெயர் தேசங்கள்ல படம் பார்க்கறவங்களுக்கும் நீங்க கண்டிப்பா உங்களோட பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க. பிள்ளைகள் இந்த எங்களை போல ஒரு சௌரங்கள் அப்படி ஒரு வாழ்க்கைக்கு இருக்கிறாங்கன்ற விஷயத்த பிள்ளைகள் அறிஞ்சு கொள்ளணும்ன்றது என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதனால இது பிள்ளைகள்
கட்டாயம் இது பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படத்தை தான் நான் பார்க்குறேன் புலம்பெயர் தேசங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ பேரண்ட்ஸோ அல்லது நீங்கள் பார்வையாளர்கள் யாருன்னு சொன்னால் பிரதானமாக பிள்ளைகளோடு சேர்ந்து பேரண்ட்ஸும் பார்க்க வேண்டியது. நாங்கள் அதுக்குள்ள அந்த புலம்பெயர் தேசங்கள்லேருந்து ஊரில் வறுமைப்பட்டாக்களுக்கு உதவி செய்கிற ஒரு நிறைய பேர் நிறைய இடங்களால் நிறைய தொடர்புகளோடு சேர்ந்து செய்கிறோம். அது சார்ந்த விஷயங்களும் இதுக்குள்ள நான் இந்த படத்துக்குள்ள வச்சிருக்கிறேன். ஸோ அது சார்ந்த ஒரு விழிப்புணர்வும் இருக்குது. ஸோ அதனால் புலம்பெயர் தேச பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் பிரதானமாக பார்க்கணும், பெரியார்களும் பார்க்க வேண்டிய ஒரு இது இருக்குது. நிச்சயமாக அந்த வகையில் நாங்கள் விளங்கி கொண்டது ஒரு விழிப்புணர்வு படமாகவும் மற்றது எங்களை கடந்த கால வாழ்க்கை முறைகளை பிள்ளைகளுக்கு கூறும் படமாகவும், அதாவது நான் சில உங்களுடைய முன்னோட்ட காட்சிகளில் பார்த்தது வந்து நாங்கள் ஒரு 100% இவ்வாறான வாழ்க்கை வாழாட்டிக்கிலும் நாங்கள் 96, 97 கட்டங்களில் அந்த இடப்பெயர்வுகளின் போது வன்னியில் வந்து ஒரு 50% இந்த வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கின்றோம். அதெல்லாம் நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு காட்ட முடியும். நிச்சயமாக நாங்கள் இப்படி ஒரு வரலாற்றை கொண்டு தான் வந்து நாங்கள் இப்போவும் இந்த வரலாறு நீடிக்கிறதுன்றது இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அதான் இப்பவும் அந்த நாங்கள் 95 காலப்பகுதிகளில் வாழ்ந்த அந்த 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 சூழல்ன்றது இப்பவும் அந்த எங்களோட நாட்டுக்குள்ள எங்களோட தேசத்துக்குள்ள சில இடங்களில் இருக்கின்ற விஷயத்த நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு அதை உணர்த்துறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. நிச்சயமாக இந்த ஒரு சவாலான கதைக்களத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட திரைப்படமாக இது இருக்கிறபடியால் இந்த திரைப்படத்தில் கடமையாற்றிய அல்லது பணிபுரிந்த கலைஞர்கள் மற்றது தொழில்நுட்ப ரீதியாக பணிபுரிந்தவர்களின் அர்ப்பணிப்புகள் சார்ந்து கொஞ்சம் குறிப்பிட முடியுமா? கண்டிப்பா. அது ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா, இது ஒரு சினிமான்றது தனிப்பட்ட ஒரு நபரினுடையதல்ல. ஒரு தனிப்பட்ட நபருடைய கற்பனைக்கு உயிர் கொடுக்கறதுக்கு எத்தனையோ பேர் நாங்கள் வேலை செய்ய வேண்டி இருக்குது. அது அந்த வகையில இந்த திரைப்படம் எங்கள்கிட்ட கிடைச்ச நிதியை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு எஃபர்ட் இல்லாத ஒரு சினிமாவை எடுக்க போறோம்னு எங்களுக்கு அது சரியான நிதி வந்து பெருந்தொகையா தேவைப்பட வேண்டி இருந்தது. உதாரணத்துக்கு இப்ப அந்த பிள்ளைகள் நடிக்குதுன்னு சொன்னா அந்த பிள்ளைகளை நாங்கள் வந்து டைம் ஷெடியூல் பண்ணி ஒரு 8 மணி நேரத்துக்குள்ள நாங்கள் ஷூட்டிங்கை முடிக்கலாம்ன்ற காலையில வரையறை பண்ணி எந்த படப்பிடிப்பும் செய்ய முடியாத சூழலுக்குலாம் இருந்து நாங்கள். ஸோ நாங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டீம் ஒன்றை நாங்கள் ஃபார்ம் பண்ணி கொண்டு எங்களுடைய சினிமாவை ஆத்மாத்மா நேசிக்கிற நல்ல டெக்னீஷியனை உருவாக்கி ஒரு குழுவா உருவாக்கித்தான் இந்த சினிமா செய்ய வலிக்கின்றாங்க. அந்த உருவாகின டீம் வந்து தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் தனக்கான கடமைகள் தனக்கான வேலைகள் ஒன்று இல்லாமல் எல்லாருமே எல்லா வேலைகளையும் நேர காலம் பார்க்காமல் அவ்வளவு கடினமா உழைச்சதால தான் இந்த சினிமா இவ்வளவு தூரம் ஒரு நல்ல நல்ல நிலைமையில இந்த சினிமாவை நான் வெளிக்கொண்டு முடிஞ்சது. அப்ப கண்டிப்பா அந்த டெக்னீசியன்ஸை வந்து நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணணும் அல்லது அவங்களுக்கு குறித்து பெருமைப்படணும்னு சொன்னா அவ்வளவு எஃபர்ட் போட்டவங்க இந்த படத்துக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தண்ணி குடிக்கிற நீர் முதல் கொண்டு எந்த வசதியும் இல்லாதவரோட சுற்றியான வெயிலான ஒரு பிரதேசத்துக்கு வந்து அவ்வளவு தூரம் நின்று என்னோட ஒத்துழைச்ச வழியத்தை நாங்கள் அந்த சினிமாவை செய்யக்கூடிய இருந்தது. அதே நேரத்தில் கலைஞர்கள் சொன்னீங்கன்னா அந்த ஊர் மக்கள் அதோட வெளியிலேருந்து வந்த நடிகர்கள் கூட அந்த சூழலுக்குள்ள இப்ப நாங்கள் ஒரு இயக்குனரா அந்த இடத்த படம் எடுக்க போறோம்னு போய் நிக்கிறோம். ஆனா நடிக்க வரவனுக்கு அந்த இடத்துல அந்த கஷ்டத்தை தாங்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா நாங்கள் இங்க எந்த விதமான ஒரு சொகுசான வசதிகளோ அமைப்புகளும் இல்லாமல் வெறும் வீதியோரங்களா நான் அந்த பிள்ளைகளோடய அவங்களையும் வச்சிருந்து செய்யும் போது எந்த ஒரு முயற்சியளிப்பு இல்லாம அத்தனை கலைஞர்களும் அவ்வளவு தூரம் அதை ஒத்துழைப்பு தந்தபடியத்தான் எங்களுக்கு இந்த படத்தை நாங்கள் சரியான முறையில செஞ்சு முடிக்க கூடியதா இருந்தது. ஸோ அந்த வகையில நான் இந்த இடத்துல இந்த பரவாத திரைப்படத்துல வேலை செஞ்ச அனைத்து டெக்னீசியன்ஸ் கலைஞர்களை வந்து நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணி கொள்றேன். அவங்களையும் இந்த ஒரு படைப்பினூடாக அவங்களுக்கு நல்ல ஒரு அடையாளம் கிடைக்கும்ன்றதுல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்து இருக்குது. நிச்சயமாக இந்த படம் அதாவது வியாபார நோக்கங்கள் கொண்டதாக எங்களுடைய ஈழத்து சினிமா இன்னும் வளர்ந்து வராதபடியால் வந்து அதில் பங்களிப்பு செய்பவர்கள் அல்லது பணியாற்றுபவர்களை வந்து நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பணம் நிச்சயமாக எல்லாருக்கும் தேவை. அதாவது இப்போ அங்கே அந்த ஊர் மக்கள் இல்லாட்டி பிள்ளைகள் கூடி அவர்களுடைய ஒரு நாள் உழைப்பை இல்லாட்டி அந்த பழம் விற்கிற தொழிலை விட்டுட்டு வரும்போது அதற்குரிய பணம் நாங்கள் நிச்சயமாக கொடுத்தே ஆக வேண்டும். ஆனால் பணத்துக்காக ஒரு விடயத்தை நிச்சயமாக இப்படி செய்திருக்க மாட்டார்கள் என்றதில் நாங்களும் அதில் உடன்படுகின்றோம். அடுத்ததாக நமது தேசியம் சார்ந்த அமைப்புகள் இந்த திரைப்படத்தை பார்த்திருக்கின்றார்களா? அதாவது சில கட்டமைப்புகள் இருக்கின்றது, அந்த ஈழ சினிமாவுகளுக்குரிய அங்கீகாரங்கள் கொடுக்கிறது, அதை பார்த்து அதில் இருக்கிற
அவர்களுடைய சில விமர்சனங்களை கூறுவது, அவ்வாறான சில அமைப்புகள், எங்களுடைய தேசியம் சார்ந்த அமைப்புகள் இருக்கின்றது, அவ்வாறானவர்கள் இந்த படத்தை பார்த்தார்களா? நிச்சயமா பார்த்தவங்க. அதுல எங்களுக்கு அனைத்துலகம் என்று சொல்லி அந்த அமைப்பு வந்து எல்லா நாடுகளிலும் இருந்து அவங்களுக்கு தனிப்பட்ட ரீதியா படம் அனுப்பி வைக்கப்பட்டது. அனைத்துலகத்தில் இருக்க ஒவ்வொரு நாடும் கிட்டத்தட்ட 23 நாடுகள்ல அனைத்துலகம் சார்ந்து செயற்பட்டு கொண்ட செயற்பாட்டாளர்களுக்கு வந்து தனிப்பட்ட ரீதியாக படம் அனுப்பி வைக்கப்பட்டு அவர்களாலையும் இது எங்களுடைய மக்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு படம் என்று சொல்லி ஒரு அங்கீகார சான்றிதழ் எங்களுக்கு கிடைச்சது. அதோட நாடு கடந்த அரசும் அதே அத்தனை நாடுகளுக்குள்ள தனிப்பட்ட ரீதியாக அனுப்பப்பட்டு அவர்களும் இந்த படத்தை பார்த்துட்டு எங்களோட வந்து கான்ஃபரன்ஸ்ல கதைச்சு இது இது மக்களுக்குரிய படம், இது மக்கள் பார்க்கலாம்னு சொல்லி. அதை விட நிதர்சனம், இன்னைக்கு புலம்பெயர் தேசங்கள்ல இயங்கி கொண்டு நிதர்சனத்துல இருக்கிற முக்கியமான ஆட்களுக்கு இந்த படம் அனுப்பப்பட்டு நிதர்சனத்தால ஒரு ஈழ சினிமாவுக்கு ஜூ சர்டிபிகேட் தந்தன்னு சொன்னா அது பரவாதுதான். ஸோ அந்த வகையில இது எங்களுடைய தேசியம் சார்ந்து செயற்படுற அமைப்புகளாலையும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட திரைப்படமா இருக்கிறது வந்து எனக்கு அது ஒரு திருப்தியை தந்திருக்குது. நாங்கள் செஞ்ச வேலை, நாங்கள் போட்ட கஷ்டம் ஒரு நல்ல நிலைமைக்கு எங்களை கொண்டு வந்து வச்சிருக்குன்னு சொல்லி ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த அமைப்புகளுடைய அங்கீகாரம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை விட இங்க பிரான்ஸ்ல அன்றைக்கு நாங்கள் ஒன்று முதல் காட்சியில் முதல்ல நாங்கள் திரையிடப்பட்ட நேரத்துல கூட தேசியம் சார்ந்த எங்கள் அமைப்புகளுடைய சிலர் வந்து அதை பார்த்து நேரடியாக என்னட்ட தொலைபேசி மூலம் எல்லாம் அந்த படம் சார்ந்து இது எங்கள் மக்களுக்குரிய நல்ல ஒரு படைப்பு என்று சொல்லி என்னோட தங்களுடைய கருத்துக்களை பாய்ந்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக அந்த வகையில் உங்களுடைய படத்தின் முதல், அதாவது முன்னோட்டத்தை ஒரு ஒலி வடிவில் எங்கள் நேர்களுக்கு வழங்கிவிட்டு தொடர்ந்தும் சில விடயங்கள் சம்பந்தமாக உரையாடலாம். ஓகே. அப்பா என்னவாள்? அம்மா வேற சுணக்குமா. பணம் வாங்கிட்டு போங்கயோ. பெரிய வாவண்டே ശരിയെങ്കില നാഗമ്പട്ട പേരൊക്കെ വേണ്ടതിന് നീ ചൊറിയില്ല ഇല്ലയാ? இன்னைக்கு உங்க அப்பா வீட்டை வந்த வெற்றி. இந்த 30 சண்டையில எவண்டதுல வந்தாங்க. சோத்துக்கு வழி இல்ல, திமிர் வேற என்ன? கண்முகுத்திரியா விலையத்தை அரசாங்கத்தில் சொல்லுங்க. நாமளும் சோறு தின்ற மாதிரி கொஞ்சம் விலையை குறைக்க சொல்லி. ஆமாம், அருமையாக இருந்தது. நிறைய வலி சுமந்த காட்சிகள் இருந்தது. அந்த வகையில் நிகழ்ச்சி நிறைவாக நீங்கள் நோர்வே வாழ் தமிழ் மக்களுக்கு கூறிக்கொள்ளும் விடயத்தை மிகவும் சுருக்கமாக கூற முடியுமா? அது தமிழ் முரசம் வானொலிக்கு நன்றி. எங்களை போன்ற கலைஞர்களை வந்து இனங்கண்டு அவர்கள் ஒரு படைப்பை மக்கள் மத்தியில கொண்டு போறதுக்கான அதுக்கான முயற்சிகளுக்கு எவ்வளவு போராடி கொண்டு கண்ட விஷயத்த நல்ல முறையில் அறிஞ்சு அதுக்கான ஒரு சிறிய ஒத்துழைப்பு தந்து உங்கள வானொலியில வந்து எங்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நன்றி. ரெண்டாவது விஷயம், நோர்வே மக்களுக்கு நீங்கள் இதுவரைக்கும் இள சினிமாக்கள் நிறைய வந்திருக்குது, பார்த்துருக்கீங்க, இனியும் வரும். எல்லாத்துக்குள்ளேயும் இது நான் என்னுடைய திரைப்படத்தை நான் நல்ல படம்னு சொல்றதை விட இது நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம்னு சொல்லி தான் சொல்றேன். அந்த வகையில நீங்க வந்து பாருங்க, உங்களோட கருத்துல என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கான ஒரு நல்ல நேரமா இருக்கும் இந்த திரைப்படம். ஒரு 1.5 மணி நேரம் உங்களுக்கான ஒரு பிரயோசனமான நேரமா இருக்கும்னு நான் நம்புறேன். அதால எல்லாரும் வாங்க, திரையிடல சந்திப்போம். நன்றி. அந்த வகையில் உங்களுடைய திரைப்படம் வெற்றி பெறவும் அல்லட்டி அந்த கருத்துக்கள் மக்களை சென்றடையவும் எமது வானொலி சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நாங்களும் வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்யும் நேரத்தை நெருங்கிவிட்டோம். ஆமாம், அந்த வகையில் நாங்களும்
மக்களிடமும் கேட்டுக்கொள்கின்றோம். ஆமாம், இந்த படத்திற்கு செல்லுங்கள், சென்று பார்ப்போம். எல்லாரும் பார்த்துவிட்டு உங்களுடைய குறை நிறைகளை நிச்சயமாக நாங்கள் தெரிவிக்க வேண்டும். தெரிவிக்கும் பொழுதுதான் அவர்களுடைய அடுத்த படைப்புகள் இன்னும் மேம்பட்டதாகவும் அல்லது எங்களுடைய எதிர்பார்ப்பு அல்லது மக்கள் பார்வையாளர்களின் எதிர்பார்ப்பை நிறைவு செய்யும் வகையிலும் இருக்கும் என்றதை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம். பழந்தாங்கி நின்ற பிஞ்ச பரபரப்பான சிச்சானோ வேறுகள் வீதி முருகனுமே புதுனம் பார்த்து நின்றானோ கால் வைத்து பசி நிரப்ப தோள் கடுக்க திரிஞ்சதுகள் கால் மேல விதியேற இடி விழுந்து துடிக்குதுகள் காட்டு பழம் சிதஞ்சு போச்சு பிடிச்ச கரம் மோஞ்சு போச்சு வேகத்தட பலகையல நட்டதெல்லாம் வீண் போச்சு வீட்டடுப்பு எரிய வைக்க ரொட்டு கர வந்த சனம் மொட்டுத்தன ஓட்டத்தால திக்கி விக்கி நிற்கிறீர்கள் பழந்தாங்கி நின்ற பிஞ்ச நீங்கள் இதுவரை கேட்டது சந்திப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டாப் அலைவரிசையின் ஊடாகவும் தமிழ் முரசம் .com எனும் இணையதளத்தின் ஊடாகவும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நோர்வேயின் முதன்மை தமிழ் வானொலி தமிழ் முரசத்தின் ஞாயிறு மதிய நேர ஒலிபரப்பு.